சி எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி சு ஜெயசித்ரா அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய தாவரங்களின் உரையாடல் என்ற நூல் குறித்து பேச உள்ளார். அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. தமிழே உயிரே வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அன்னை தமிழை முதற்கண் வணங்குகிறேன். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யேவும் பொன்னடிகள் கண்ணின்றி வீடுற்றேன் என்று தாவரங்களில் இருந்து துவங்கி மனிதன் வரை நாம் ஒவ்வொரு பிறப்பாக பிறந்திருக்கிறோம். தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதைத்தான் எஸ்ரா ஐயா அவர்கள் தாவரங்களின் உரையாடல் என்று ஒரு வினோதமான பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். நம்முடைய குறிஞ்சி பாட்டிலே வல்கிதழ் ஒன்செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெச்சி செங்கொடு வேரி தேமா மணிச்சிகை உறுதி நாரி அவிழ்த்தொத்து புந்தூள் பூவிலம் என்று 99 மலர்களை கபிலர் கூறியிருப்பார். அந்த 99 மலர்களையும் கொண்டு அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்டத்தையும் எஸ்ரா ஐயா அவர்களையும் வாழ்த்தி என்னுடைய தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாவரங்களின் உரையாடல் இந்த சிறுகதை தொகுப்பு 2007ஆம் ஆண்டு வெளிவந்தது. மேஜிக்கல் ரியலியஸ வகை கதைகள் இங்கு அதிகமாகவே உண்டு. தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்று ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற ஆய்வாளர் நிரூபித்திருக்கிறார். ஆமா, தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. நமக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துச்சுன்னா நம்ம செடி கொடிகள் கிட்ட போய் பேசும் பொழுது அது நிச்சயமா அதற்கு பதிலளிக்கும். இதை நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தை நம்ம தாவரங்கள் கிட்ட போய் பேசணும்னா என்னமோ ஆயிருச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நினைச்சிருவாங்க. ஆனா அந்த காலத்துல மூலிகைகளுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத நம்முடைய சித்தர்கள் எல்லாமே பாடி வச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் மருத்துவ அளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோம். அப்போ தாவரங்களுக்குள்ள என்ன இருக்குது அதை பத்தியும் நம்ம ஆராயணும். என்னதான் தாவரவியல் துறையினர் ஆராய்ந்தாலும் கூட தமிழ் படித்தவர்களுக்கும் நிச்சயமாக இது தொடர்பான ஆய்வுகள் தேவை. எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் பாடம் நடத்தும் போது சொல்லுவாங்க, நம்ம ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் இல்லையா அதியமான், அதற்கு ஒரு பாடல் உண்டு புறநானூறுல. அந்த பாடல அழகா ஔவையார் சொல்லியிருப்பாங்க, சிறு இலை நெல்லி தீங்கனி குவியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையேன்னு. ஏன் சிறு இலை நெல்லி தீங்கனின்னு சொன்னாங்க? அதை கூட தாவரவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களாம். அப்பேற்பட்ட ஒரு தமிழ் சுரங்கத்துல எல்லா இயற்கை பொருட்களோடையுமே நம்ம பேசுவோம், அதை வர்ணிப்போம், அதோடு வாழ்வோம். இயற்கையோடு இயைந்த வாழ்வுதான் தமிழர்களுடையது. அதை ஆணித்தனமாக நிரூபித்து காட்டியவர் தான் எஸ்ரா ஐயா அவர்கள். நம்முடைய கரிசல் வட்டார எழுத்தாளராக கீரா ஐயாவோட வழியில இவருமே நடந்தவர். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கினர் மட்டும் இல்லாம விருதுநகருக்கே பெருமை சேர்த்த ஒரு மணி மகுடம் அப்படின்னு எஸ்ரா ஐயா அவர்களை சொல்லலாம். சஞ்சாரம் அப்படிங்கிற சாகித்ய அகாதமி விருது மட்டுமல்ல, இந்த தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற அந்த நூலுக்குமே கூட அப்படி ஒரு விருது கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு நூலாக இருக்கிறது. தமிழ் சூழல்ல எஸ்ரா ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தியதே இந்த தொகுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. 18 சிறுகதைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகழகா, ஒவ்வொரு அத்தியாயங்களும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. புலிக்கட்டம், காலாட்படை பற்றிய குத்திர பத்திரிகை, வேலல் தெரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் இங்க இருக்குது. நம்ம தொட்டால் சினுங்கியெல்லாம் தொடுறோமே, அது ஏன் உடனே சுருங்குது? அப்போ தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல மரத்துக்கு அடியில படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மற்ற நேரங்கள்ல ஆக்சிஜனை வெளியிடும், சில நேரங்கள்ல கார்பன் டை ஆக்சைடை இரவு நேரத்துல வெளியிடும்பாங்க. அப்போ தாவரங்கள் நம்மளுடன் எவ்வளவு தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இந்த தாவரங்களின் உரையாடல்ல கதை சொல்லும் முறை ரொம்ப சிறப்பா இருக்கு. வசீகர முறையில புனைவின் விசித்திரமாக இது அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது நம்ம வானரங்கள் கனி கொடுத்து மந்தையோடு ஆடியிருக்கோம். உலகத்துக்குள்ள போன மாதிரியே நம்மள இந்த கதை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். தாண்டவராய சுவாமிகள் அவர்கள் தாவரங்களின் ரகசியம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் ஒரு ஆய்வாளர் கிடக்கூடியதாகத்தான் இந்த தொகுப்பு போகுது. 5 சிறுகதைகள் இருக்குது. ஆனா ஏன் தாவரங்களின் உரையாடல்ங்கிற தலைப்பை ஐயா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிறுகதை அவ்வளவு பொருத்தமானதாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மள சுவாரஸ்யமான ஒரு உலகத்திற்குள் கொண்டு செல்லுது அப்படின்னு பார்த்தோம். கற்பனையும் அழகியலும் யதார்த்தமும் கைகோர்த்த ஒரு தொகுப்பாகத்தான் இது இருக்குது. தாவரங்களை பற்றிய பச்சை குத்துதல் கூட அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிசயத்தை சொல்றேன்.
கண்ணாடி டம்ளர் வந்து கீழே விழுந்தும் கூட சத்தம் கேட்காதான். ஏன் அப்படின்னா ஒரு வெள்ளை செடி வந்து இருக்குமா, அந்த செடிக்கு சத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குதான். இப்படி ஒரு தகவலை கண்டுபிடிச்சு எஸ்ரா ஐயாவால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது மிகச்சிறந்த கதை சொல்லியான இவரு, பாரதியார் எமக்கு தொழில் கவிதைன்னு சொல்லுவாரு. ஆனா எஸ்ரா ஐயா அவர்கள் எமக்கு தொழில் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு, கதைகள் மட்டும் இல்ல, பல்வேறு தளங்கள்ல கட்டுரைகள், புதினங்கள்னு நிறைய தளங்கள்ல பயணிக்கக்கூடியவர். இத்தனைக்கு இவர் ஆங்கில இலக்கியவாதி தான். ஆனாலும் அவர் தமிழ் மீது கொன்ற அந்த பற்று வந்து அவருடைய கதைகள் மூலமா நமக்கு இருக்குது. பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்ங்கிறதுக்கு ஏற்ப இவர் நிறைய மொழிபெயர்ப்பு பணிகளும் செஞ்சிருக்காரு. இவரோட ஒரு கதையை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பல புத்தகங்களில் இருக்கக்கூடிய அறிவுகளை எல்லாம் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து கரைசல் இலக்கிய திருவிழாலையும் புத்தக இலக்கிய திருவிழாலையும் தான் நிறைய நமக்காக உரைகள் நிகழ்த்தியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு பயன்பெற வேண்டும். ஏன்னா ஒரு படைப்பாளியே அவருடைய படைப்புகளை பத்தி சொல்லும் பொழுது அது கூடுதல் சிறப்பாக இருக்கும் இல்லையா? எறும்பு எப்படி இனிப்பை வந்து எடுத்துட்டு வருமோ அது போலத்தான் என்னுடைய கதைகளுக்கான கருவையெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காரு. நாமளும் இப்ப இந்த தாவரங்களின் உரையாடல் அந்த கப்பல்ல பயணம் செய்ய ஆரம்பிப்போம். அந்த பயணம் வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான பயணமாக இந்த பயணத்துக்குள்ள நுழைவோம். அதாவது ஒரு கிரகணத்தின் போது தாவரங்கள் எப்படி பேசுது அப்படிங்கறதான் ஒரு ஆய்வாளர் வந்து ராபர்ட்சன் அப்படிங்கிறவரை ஆராய்ச்சி செய்ய போறாரு. அவர் வந்து 11 நாட்கள் இதற்காக பயணம் செய்யறாரு. அவர் வந்து வழியில வந்த ஒரு பூனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு தொப்பியோட அவர் வந்து ஒரு கப்பல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த நம்ம இப்ப வந்து பூனையை வந்து சகுனம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனா அங்க அப்படி இல்லாம இந்த கதையில ஒரு பூனையுமே முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இவங்க போன பிறகு குறி சொல்லும் ஒரு கம்பளத்துக்கார பெண்ணை பாக்குறாங்க. கம்பளத்துக்கார பெண்ணுனா யாருன்னா அவங்க சொல்லக்கூடிய வாக்குகள் எல்லாம் அப்படியே பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சமூகத்தை எஸ்ரா ஐயா அவர்கள் இங்க காட்சிப்படுத்தியிருக்காரு. நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் கூட கட்டுவீச்சு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அகவன் மகளே இன்னும் பாடுக பாட்டே அப்படின்னு. அப்படி ஒருத்தவங்களாதான் இந்த கம்பளத்துக்கார பெண் அவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு 6 விரல் இருக்குது. பொதுவாவே 6 விரல் இருந்தா யோகக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கம்பளத்துக்கார பெண் பின்னாடி நடக்கக்கூடியதெல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி, நீ போய் எதையும் தேடாத, ரகசியங்களை ஆராயாத, அது உனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கை கூடியவங்களா இருக்காங்க. அவங்க வந்து மர பொம்மையவும் கூட கையில கொடுக்குறாங்க. இவர் வந்து கோமதி நாயகம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தரை பாக்குறாரு. அந்த கோமதி நாயகம் பிள்ளை யாருன்னா 52 வயது ஆனவர். அவருக்கு 8வது குழந்தை பிறக்க போகுது. அவருடைய மனைவி வந்து கர்ப்பவதியாக இருக்கிறார்கள். அப்போதான் இவர் வந்து போறாரு. அந்த கம்பளத்துக்கார பெண்ணுடைய தோற்றத்தை மிகவும் அழகாக எஸ்ரா அவர்கள் காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அவங்க வந்து வெற்றிலை போட்டுக்கிட்டு வாய் செவக்க நெத்தி நிறைய பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அவங்க வந்து பாக்குறதுக்கு அப்படி ஒரு தோற்றத்துல இருந்தாங்க அப்படின்னு அழகா காட்சிப்படுத்தி இருப்பாரு. பாலின உணர்ச்சிகள் அப்படிங்கிறது தாவரங்களுக்கு கூட இருக்கிறது அப்படிங்கறத இந்த கதையின் மூலமாக பதிவு செஞ்சிருப்பாங்க. தாவரங்கள் பேசுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான ஒரு விடையாக இந்த சிறுகதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ராபர்ட்சனுடைய ஆர்வம், நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த தேடி போறோம் அப்படின்னா இப்ப தமிழ் ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, அறிவியல் ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, ஒண்ணு கிடைக்கலையா நம்ம சோர்ந்து போயிருவோம். ஆனா இந்த ராபர்ட்சன் அப்படி கிடையாது. அதாவது ஏன்னா எஸ்ரா ஐயா அவர்கள் படைத்த பாத்திரம் அல்லவா, அதனால இவங்க வந்து சோர்வே இல்லாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க போய் அந்த திரிகூட மலையை ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அப்படி போகும்போது சத்தம் இல்லாத ஒரு அருவியை பார்க்கிறார்கள். அது வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு வந்து அதீதமான கற்பனை தோன்றியது. கடைசியில இந்த கற்பனையின் ஒரு விளைவாக இந்த அதீத கற்பனையினால மனிதனே ஒரு தாவரமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருது அப்படிங்கிறாங்க. இவர் வந்து பூனையோடவே இருந்ததுனால இவரை எல்லாரும் பூனை சாமியார் அப்படின்னு இங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க. இங்க வந்து அந்த ஏற்கனவே ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா, திரிகூட சுவாமிகள் அவருடையது. அதை வந்து தேடி வனம்தான் மூல பிரதி, நம்ம இந்த காட்டுக்குள்ள போய் மலையில போய் ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய ரகசியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேடுதலோட இவர்களுடைய பயணம் வந்து இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த தேடுதல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. நில வரைபட ஆய்வு, ஒரு மேப்பை கையில வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில தான் இவங்க வந்து தொடர்ந்து போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்துமஸ் நடக்கிறது. அந்த 6 விரல் கொண்ட பெண் வந்து இவங்களை திருப்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதுக்கும் பயப்படாம அஞ்சாத நெஞ்சத்தோடு தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக கிராமத்துக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து தாந்தோன்றியா பிள்ளை அப்படின்னு வந்து சந்திக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பெண்கள் அறியாத ரகசியம் ஒண்ணு இருக்குது, அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பெண்கள் கேட்கக்கூடாது, அதனால ரகசியமாக நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. புனைவு கதைகளை சொல்லக்கூடிய சூழல் வந்து ரொம்ப அழகாவே இருக்குது. இந்த கிரகணத்தின் போது தாவரங்கள் கூட பேசுது. அதாவது தூங்கிக்கிட்டு இருந்த மரம் கூட விழித்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. பொதுவா நம்ம கிரகணத்துக்கு 2 விதமான ஒரு கருத்துக்கள் வந்து வச்சிருப்போம்.
ஒண்ணு அறிவியல் அடிப்படையில வந்து அது ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம பாக்குறோம், வானியல்ல ஏற்படக்கூடியதுன்ட்டு. ஆனா நம்ம வந்து ஆன்மீக கதைகள்ல என்ன சொல்லுவாங்க, ராகு கேதுக்குள்ள 2 பாம்பு வந்து நிலாவை முழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கிரகண காலகட்டத்துல தாவரங்கள் பேசுது அப்படிங்கறத கூட எஸ்ரா ஐயா அவர்கள் மிக நுணுக்கமாக ஆராய்ந்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். மரங்கள் வந்து தலையை தாழ்த்தி கொண்டதாம், கிளைகள் வந்து ஒன்றின் மீது ஒன்று புரண்டதாம், செடிகளோட ஸ்பரிசம் வந்து மெல்லிய வாசம் வீசியதாம், மரங்களோட மூச்சு காற்று கூட சப்தமிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ராபர்ட்சன் வந்து இப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு போறாரு. முதல் நாள் மழை பெஞ்சிருது. அப்படி இருந்தாலும் கூட அவருடைய திரும்பி வந்துடுறாங்க. ஆனா மறுபடியும் எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, விடாமுயற்சியோட அவர் மறுபடியும் போறாரு. அப்படி போகும்போதுதான் இத்தனை ஆச்சரியங்கள் வந்து அவருக்கு கிடைக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். தாவரங்கள் பேசுறத பார்க்கும்போது, அதுவும் கிரகண சூழ்நிலையில பார்க்கும்போது, நம்மளதான் கிரகணம்னா வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவர் வந்து அந்த ஆய்வாளர் இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் போய் ஆராய்ச்சி பண்றாரு. அங்க போய் ஏதாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஆர்வமும் முயற்சியும் இங்க பாராட்டத்தக்கதா இருக்குது. அங்க போய் பாக்குறாங்க. ஆனா இவர் வந்து என்ன, அங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. இந்த ராபர்ட்சன் வந்து இறந்து விட்டாரு அப்படின்னு கோமதி நாயகம் பிள்ளை வந்து இங்கிலாந்துக்கே வந்து தகவல் அனுப்பிச்சிடுறாரு. ஆனா இவர் வந்து உயிரோட தான் இருக்காரு. இவரை பார்த்து அந்த ராபர்ட்சன் வந்து திருப்பி வராரு. வரும்போது அவருடைய ஆடையே இல்லாம தான் வராரு அப்படிங்கிறாங்க. இவரை பார்த்து அந்த கோமதி நாயகன் பிள்ளையினுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வயிற்றுல இருந்த குழந்தை கூட முகம் புரண்டது அப்படின்னு ஆசிரியர் இங்க காட்சிப்படுத்துறாரு. அந்த அளவிற்கு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, இந்த அவர் சேகரித்த இந்த எல்லா குறிப்புகளையுமே ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிறாரு. இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆனா இவர் உயிரோட வந்துடுறாரு இல்லையா, மறுபடியும் இவர் வந்து அவருடைய நாட்டுக்கே போறாரு. இதை நம்ம எப்படியாவது பதிப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போறாரு. ஆனா அங்க இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த ராபர்ட்சன் என்பவர் அந்த போற வழியில கப்பல் சூறாவளி வந்து இறந்து போயிறாரு அப்படிங்கிறாங்க. இவருடைய குறிப்புகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, பத்திரமாக மீன்களுடைய வயிற்றில் இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஏன்னா அந்த குறிப்புகள் எல்லாமே பயன்படாம போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது இவர் இறந்து போயிட்டாருங்கிற தகவல் போயிருது. ஆனா இவரோ இப்படி ஆயிட்டாரு. அந்த கம்பளத்துக்கார பெண், 6 விரல் கொண்ட பெண் வந்து ஒரு மர பொம்மை கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மர பொம்மை வந்து 2ஆ சிதறி உடைஞ்சு போயிருது. அவங்க ஆரம்பத்திலே எச்சரிச்சாங்க. அதே மாதிரி இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. சரி, அப்ப இந்த தேடலினுடைய முடிவுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புத்தகங்கள் வந்து நிச்சயமாக பதிப்பு செய்யப்பட்டிருக்கு. 1864 வெளிவந்திருக்கு. புலிவேட்டைக்காரனின் கற்பனை அப்படின்னு ரிச்சர்ட் மார்டன் அப்படிங்கிறவரு ராபர்ட்சனுடைய அறையிலே தங்கி இருந்த ஒருத்தர் தான் இதை வந்து அவர் பதிப்பு செஞ்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஜான் பார்கர் அப்படிங்கிறவர் 1946 எலக்ட்ரோ மேக்னெட் தான் இதுக்கெல்லாம் காரணம், அதனாலதான் தாவரங்கள் பேசுது அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்க்கும்போது இதுல எவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தாவர சாஸ்திரங்கள் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய இன்றியமையாமை, அதை எப்படியாவது அதோட மூலத்தை தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இங்க இருக்குது. பரம்பரை பரம்பரையாக வளர்க்கும் செடியினுடைய மகத்துவமா இருக்கட்டும், நீண்டு வளர்ந்த செடிகளுக்குள்ளான ஒரு சக்தியாக இருக்கட்டும், இதை எல்லாமே இங்க வந்து ஆய்வு செய்யறாங்க. மூலத்தை தேடும் வேட்கை வந்து இங்க இருக்குது. நம்ம எல்லாம் இப்ப நிறைய இணைய வழியிலேயே புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நானே இந்த புத்தகங்களை வந்து இணைய வழியில தான் பெற்றேன் அப்படின்னு சொல்லலாம், தாவரங்களின் உரையாடல. அப்படி இருக்கும்போது மூலத்தை தேடி போகணும். நம்முடைய தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒரு மூலையில தூங்குது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா ஊவேசா ஐயா அவர்களுக்கு யாருமே அவர் அவ்வளவு ஓலைச்சுவடிகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பத்திரப்படுத்தி கொடுத்தாரு. ஆனா இப்போ ஓலைச்சுவடிகளை யாருமே பாக்குறது இல்ல. பொதுவாவே ஆய்வாளர்கள் கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஒரு புத்தகம் எடுக்கிறீங்கன்னா தொல்காப்பியமாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சங்க இலக்கியமாக இருக்கட்டும், அதனுடைய மூலமான ஓலைச்சுவடியை ஒரு தடவை பாருங்க. ஏன்னா அதுல நிறைய பாட பேதங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது மூலத்தை யாருமே தேடணும்னு நினைக்கிறது கிடையாது. நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய தமிழர்களின் வரலாறு என்ன, நம்ம குடும்பத்தோட வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே சும்மா நதி மூலம் ரிஷி மூலத்தெல்லாம் தேடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தாவரங்கள் ஏன் பேசுது, அதற்குரிய ரகசியம் என்ன அப்படிங்கிற ஒரு மூலத்தை தேடி ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படின்னு எஸ்ரா ஐயா அவர்கள் படைச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிறணும். அதாவது ஒரு கோழி வெட்டப்பட்டு இவங்க வீட்டு வாசல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கோமதி நாயகம் பிள்ளை அவர்களோட வீட்டு வாசல்ல இருந்திருக்குது. இது வந்து அவங்களோட நம்பிக்கை, ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே நிகழ்த்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த மலைக்கு போகும்போதுமே நிறைய விலங்குகள், பறவைகள், மண்டையோடுகள் இதோடைய காட்சியெல்லாம் பாக்குறாங்க. அப்படியே நம்ம நேர்ல ஒரு மலைக்குள்ள போனோம்னா அங்க இப்படி ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அதெல்லாம் தோணுது. ஆனா அதெல்லாம் இயற்கை தான் அப்படிங்கிறத நம்முடைய வந்து புத்தி ஏத்துக்கிறது. ஆனா மனசு வந்து ஏத்துக்கிற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. ஆடையே அணியாத அந்த தாண்டவராய சுவாமிகளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பயந்து ஓடிடுறாங்களாம்.
அவரை வந்து பால்வினை நோயால பாதிக்கப்பட்டவர், அதனால இறந்தே போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவரை பத்தின ஒரு உண்மையான விஷயமும் ஒரு சந்தேகத்திற்குரியதாகத்தான் இருக்குது. தாவரங்களுக்கும் மனிதனை போல தசைகள்லாம் உண்டு அப்படின்னு எஸ்ராயா அவர்கள் சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம பூனையை காப்பாற்றக்கூடிய மனிதநேயம். அவர் ஒரு பூனையோட போனார் இல்லையா, அந்த பூனை வந்து வழுக்கி விழுந்துரும், அது மேல பூச்சிகள் எல்லாம் பட்டு. ஆனா அதை கூட காப்பாத்திட்டு அந்த ராபர்ட்சன் வந்து போவாரு. அதே மாதிரி இதெல்லாம் ஓவியமா வரைகிறாரு அப்படின்னு பாக்குறோம். 7 நாட்கள் அவர் அலைந்து திரிந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவர் வந்து இறந்து போயிறாரு. ஆனா அவர் கூட இருந்தவங்களால இது வந்து ஒரு மூலமாக பதிப்பிக்கப்படுகிறது. அந்த வெள்ளை செடி வந்து ரொம்ப அதிசயமானதா இருக்குது. ஏன்னா சத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு செடி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூட நம்ம வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சுக்கிறலாம். அது என்ன செடின்னு தெரிஞ்சுச்சுன்னா. அப்படிதான் அவருக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. அந்த காய்ச்சல்ல வந்து அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு தான் இந்த ஒட்டுமொத்த சிறுகதையினுடைய ஒரு உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மனிதனுடைய உடல் பூராமே ஒரு மலை மாதிரி அவருக்கு தோன்றுகிறது. நம்முடைய ரத்தம் எல்லாமே அருவி எப்படி வீழுது அந்த மாதிரி இருக்குது. அருவி மாதிரி மனிதனுடைய ரத்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மனிதன் தான் ஒரு மலையாக இருக்கிறான், ரத்தம் தான் அருவியாக இருக்கிறது, இயற்கை தான் மனிதன், மனிதன் தான் இயற்கை அப்படிங்கிறத இந்த தாவரங்களின் உரையாடல் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சிறுகதைகளை வந்து நம்ம உளவியல் ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும், தாவரவியல் ரீதியாகவும் நிச்சயமாக ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நாம தான் பெருசு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து நிறைய தலைக்கணம் வந்து இருக்குது. ஔவையார் சொல்லியிருப்பாங்க, எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தாவரங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம தான் பெருசுங்கிற தலைக்கணம் நமக்கு கூடாது. அதுகளுக்குள்ளும் வாழ்க்கை இருக்குது. நம்ம ஈஸியா ஒரு மரத்தை வெட்டிட்டு போயிடும், ஒரு செடி இருந்தா அதை பிடுங்கி போட்டு போயிடும். ஆனா அதற்குள்ளும் உணர்வுகள் இருக்கிறது. மனிதர்களை விட அதீத உணர்வுகள் கூட அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய விந்தை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு பார்க்கணும். இந்த கதையை வந்து நம்ம கேட்கறத விட இன்னும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற கதை. இது போக 18 சிறுகதைகள் இருக்கு இல்லையா, அதுல சில முக்கியமான சிறுகதைகள், என்னை கவர்ந்த சிறுகதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வேனல் தெரு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. பொதுவாகவே சுதந்திர தினத்தின் போது, குடியரசு தினத்தின் போது நம்ம கொடி ஏற்றுவோம். அப்போ வந்து அதுல இருந்து பூக்கள் எல்லாம் உதிரும் இல்லையா, அந்த பூக்களை என்ன சொல்லுவாங்கன்னா, தியாகிகளோட மனைவிகளின் கூந்தலில் இருந்து உதிர்ந்த அந்த பூக்கள் தான் இன்று கொடியில் வைத்து ஏற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த வேளாண் தெருல வந்து நிறைய குடிகாரர்களாக இருப்பார்களாம். அந்த குடிகாரர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக ஒரு ரோஜா வந்து வைக்கப்படுகிறது. அந்த ரோஜா வந்து வன்முறையை வந்து தகர்த்து எறிய வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. இப்ப கூட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி ஒரு சண்டை வரப்போகுதோ என்னமோ ஏதோ நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோஜா வந்து நமக்கு சமத்துவத்தையும், சுதந்திரத்தையும், சகோதரத்துவத்தையும் போதிக்கக்கூடியதாக அங்கு வைக்கப்படுகிறதுனா, எஸ்ரா ஐயா அவர்களால மட்டும்தான் இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில வந்து ஒரு வன்முறைக்கான ஒரு தீர்வினை மலரின் மூலமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேர்மமா கூட ரோஜா வச்சுக்கிறது வந்து அன்பின் அடையாளமாகத்தான். தமிழர்கள் எப்பவுமே அன்பில் சிறந்தவர்கள், அதுக்கு அப்புறம் தான் வீரத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால ரொம்ப அழகா வந்து அதை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அடுத்து துப்பாக்கி சூடு அப்படிங்கிற ஒரு கதையில வந்துமே பாத்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே இரவுல வெட்ட வெளியில படுத்திருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஒரு கேள்வியும் நமக்கு வந்து எழும். ஆண்கள் தான் அப்படி இருந்திருப்பாங்க, பெண்களுக்கு வந்து இரவில் நடக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறதும் அங்க ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி கடற்கரை அப்படிங்கிறதுலயுமே வந்து நிறைய நண்பர்களை பத்தின சில விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ரொம்ப ஒரு ஆச்சரியமான இன்னொரு சிறுகதை என்னன்னா, ராமசாமிகளுடைய வம்ச சரித்திரம் அப்படிங்கிறது. எங்க பார்த்தாலுமே ராமசாமி அப்படிங்கிற பேர் வந்து இருக்குது இல்லையா, அத மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு ஒரு வரலாற்றியல் நோக்குல ஐயா அவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு குதிரை வீரன் உள்ள ஒரு சிலை பக்கத்துல வந்து ஒரு மாநாடு நடக்கும். ராமசாமியே பேர் இருக்கிற எல்லாருமே வந்துருங்க அப்படிம்பாங்க. ரொம்ப நகைச்சுவையாகவுமே இந்த கதை வந்து இருக்கும். ஆனா இதுல வந்து நிறைய வரலாற்று சார்ந்த விஷயங்களை ஐயா வந்து தொட்டுட்டு போயிருப்பாங்க. ராமசாமின்னு பெயர் வச்சவங்க எல்லாருமே வந்து சந்திக்க போவாங்க. நிறைய பேர் வருவாங்க, சுட்டி ராமசாமி அப்படின்னு நிறைய பேர். இந்த நீர்வீழ்ச்சி ராமசாமி அப்படிங்கிறவர் யாருன்னா, அவர் வந்து நம்ம முந்தின ஆசீர்வாதம் புனல் ஐயா கேக்குதாங்க ஐயா? கேக்குதுங்கப்பா. நிறைவு பண்ணலாமா? 20 நிமிஷம் ஆகும். நிறைவு கொண்டு ராமசாமிகளுடைய வம்ச சரித்திரம் அது வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாயன்மார்கள் எல்லாம் தங்களுடைய அந்த மூலங்களை எல்லாமே வந்து நீர்ல விட்டுருவாங்களாம். அதுல எஞ்சி இருப்பது மட்டும்தான் வந்து முக்கியமானது, சிறந்தது அப்படின்னு இறைவனே உத்தரவு கொடுத்துட்டார் அப்படிம்பாங்களாம். அந்த மாதிரிதான்
மாதிரிதான் இந்த நீர்வீழ்ச்சி ராமசாமி அப்படிங்கிறவருமே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அருவியில தன்னுடைய எழுத்துக்களை எல்லாம் காமிப்பாராம். எது வந்து இருக்குதோ, எஞ்சி இருக்குதோ அதுதான் சிறந்த படைப்பு அப்படின்னு ஏத்துக்குருவாராம். இப்படி எல்லாம் பல விசித்திரமான விஷயங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே போல வந்து நம்ம எதுக்காக இந்த ராமசாமிகளின் வம்ச சரித்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் வந்து இப்போ பரிதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி வேதாச்சலம் ஐயா அவர்கள் மறைமலை அடிகள்னு பேர் மாத்திக்கிட்டாருன்னு பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியுமே ஒரு வரலாறு இருக்குது, ஒரு தமிழ் பற்றும் இருக்குது. அப்படிதான் இந்த ராமசாமிகளுடைய வம்ச சரித்திரத்தின் மூலமாகவும் வரலாறையும் சொல்கிறார், தமிழ் பற்றையும் சொல்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். கடைசியில மிதவாத ராமசாமிகளும் தீவிரவாத ராமசாமிகளுமே சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து நிறைவு செஞ்சிருப்பாங்க. அடுத்து நட்சத்திரங்களோட சூதாடுபவர் அப்படிங்கிற ஒரு கதை. இது வந்து நமக்கு ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு தேடல் அப்படின்னே சொல்லலாம். இயேசுவின் தாய் மரியாதை திருமணம் செய்ய இருந்தவரோட மனநிலை என்ன, அதை பத்தி யாராவது சிந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைய சமூகத்துல அப்படிதான். நிறைய வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த விவாகரத்து ஏற்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது சரியான புரிதல் இல்ல. ஆனா இயேசுநாதரனுடைய தாயான மரியாள் அவரை திருமணம் செய்ய இருந்தவர்களுடைய நிலை என்ன, மனநிலை என்ன? ஏன்னா நம்ம இயேசுநாதருடைய சரித்திரத்தை பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒருத்தவங்களை ஏத்துக்குருவாங்களா? ஆனா அவர் கடைசி வரைக்கும் இன்று வரை இறை தந்தையாக கொண்டாடப்படுகிறார்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு எஸ்ராயா அவர்கள் நம்மளை சிந்திக்க தூண்டுகிறார். எல்லாத்துக்கும் மேல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, என்னை மிக மிக கவர்ந்த ஒரு கதை அப்படின்னா பாதம் அப்படிங்கிறது. அது பள்ளி குழந்தைகளுக்கு பாடத்திட்டமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுல வந்து ஒரு செருப்பு தைப்பவருடைய ஒரு வறுமை நிலையை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அவர் செருப்பு தச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த செருப்பு வந்து ஒரு பொண்ணு வருவாங்க, வந்து ஒரு செருப்பு கொடுத்து தச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவரும் தச்சு கொடுத்துருவாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து போயிருவாங்க. ஆனா அந்த செருப்பை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போவாரு. அவங்கதான் போயிட்டாங்க இல்லையா, கொடுக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த செருப்பு சேரும், இவருக்கும் சேரும். எத்தனை வயதுடையவர்களா இருந்தாலும் சரி, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த செருப்பு வந்து பொருந்தும். அது எப்படி இந்த ஒரு சின்ன பொண்ணோட கால் சைஸ் செருப்பு எல்லாத்துக்கும் சேருது அப்படின்னு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும். அந்த செருப்பு வந்து போட்டுக்கிட்டு அதை வச்சு நிறைய சம்பாதிச்சிருவாரு அவரு. பெரிய செல்வந்தராவே ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு மறுபடியும் வருவாங்க. இன்னொரு செருப்பை காமிச்சு, ஐயா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு செருப்பு கொடுத்தேன்ல, அதை வந்து நீங்க எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் வந்து அந்த செருப்பு கொடுப்பாரு. ஆனா அந்த பொண்ணுடைய காலுக்கு அது வந்து சேராது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து வளர்ந்திருப்பா. இதுல என்ன அப்படின்னா, பல நாள் கழித்து நமக்கு வந்து அது வந்திருக்கும். அது நமக்கு தேவையில்லாம போயிருது. தேவைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இருக்குது. நம்மளுடைய உடல்லையுமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆனா அவருக்கு வந்து இது அவருடைய வறுமையை போக்குவதற்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதம்ங்கிற ஒரு சிறுகதை வந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நீதி போதனை உணர்த்தக்கூடியதாக இருந்திருக்கு. இப்படி கதை வழியாக பல சரித்திரங்களை சுட்டி காட்டியவர் தான் எஸ்ரா ஐயா அவர்கள். அவருடைய ஒவ்வொரு கதைகளுமே வந்து நம்ம படிக்க படிக்க நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாவே புத்தகங்களை சொல்லுவாங்க, தலை குனிந்து படித்தோம்னா அது வந்து நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும் அப்படின்னு. வேற எந்த புத்தகங்கள் அப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவருடைய புத்தகங்கள் எல்லாமே அப்படி இருக்கும். ஏன்னா கரிசல் இலக்கிய திருவிழால அவர் ஒவ்வொரு புத்தகங்களை பத்தியும் அவருடைய அனுபவங்களை பத்தியும் சொல்லும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த புக்லாம் நம்ம படிச்சது இல்லையே, வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரிதான் அஞ்சலி தும்பி அமைப்பின் மூலமாக ஏற்கனவே பேசும் கலை அப்படிங்கிற புத்தகத்தை பத்தியும், கண்ணதாசன் ஐயா அவருடைய ஆட்சிங்கிற புத்தகத்தை பத்தியும் விமர்சனம் செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி இப்போ வந்து இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவரும் கண்டிப்பாக இந்த தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பை வாசிச்சு பார்க்கணும். நேரம் கருதி நான் நிறைய சிறுகதைகள் சொல்லல, 18 சிறுகதைகள் இருக்குது. முக்கியமான இந்த தாவரங்களின் உரையாடலையும் அது போக ஒரு 5 சிறுகதைகள் சொல்லியிருக்கேன். மத்த எல்லாத்தையுமே நீங்க வாசிச்சு பாருங்க. வாசிச்சீங்கன்னா புக்கை கையில எடுத்து வச்சீங்கன்னா திருப்பி வைக்கணுங்கிற எண்ணமே வராது. அந்த அளவுக்கு எஸ்ரா ஐயா அவர்கள் கொண்டு போயிருப்பாங்க. இது போன்ற நிறைய படைப்பாளிகள் வந்து மேலும் மேலும் படைப்புகளை உருவாக்குறது, இந்த படைப்பாளிகளும் சமுதாயமும் சேர்ந்துதான் நமக்கு ஒரு சிறந்த இலக்கியங்களாக கிடைக்கிறது. தொடர்ந்து நம்முடைய தமிழ் மொழி இலக்கியங்களை வளர்ப்பதற்கும் பாடுபடுவோம். தமிழால் நாம் வளர்வோம், தமிழை நாம் வளர்ப்போம். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றிகள் பண்ண. நன்றி. மிக அழகாக குறைந்த நேரத்திற்குள் அத்தனை கதையையும் சொல்லிவிடுகின்ற ஒரு உற்சாகமிக்க ஒரு நடையோடு தாவரங்களின் உரையாடலில் இருந்து தொடங்கி உயிர்கள் நேசிப்பது, இயற்கையை நேசிப்பது என்கின்ற அந்த பாடமெல்லாம் அந்த கதை வழியாக பெற்றதை மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார். இடையிடையே தமிழ் இலக்கியம் தொடர்பானவைகள் எல்லாம் இணைத்து பேசிய அந்த பாங்கு வந்து சிறப்பாக இருந்தது. ஜெயசித்ரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.